सबको माफ करते हुए और सबसे माफी मांगते हुए उठ जाओ. இது ஒரு மகனின் வேதனை, ஒரு குடும்பத்தின் தியாகம் மற்றும் இறுதியில் கிடைத்த ஒரு கண்ணியமான விடைபெறல் பற்றிய கதை. ஹரிஷ் ராணா 32 வயது இளைஞன். 13 ஆண்டுகளுக்கு முன்பு ஏற்பட்ட ஒரு கடுமையான மூளைக்காயம் அவனது உலகத்தையே இருட்டில் தள்ளியது. அன்று தொடங்கிய அந்த மௌன போராட்டம் இன்று இந்தியாவின் உச்ச நீதிமன்ற தீர்ப்பால் ஒரு முடிவுக்கு வந்துள்ளது. கடந்த 13 ஆண்டுகளாக ஹரிஷ் ஒரு கோமா நிலையில் இருந்தார். வெளி உலகம் தெரியாமல், தன்னை சுற்றி நடக்கும் மாற்றங்கள் புரியாமல், வெறும் இயந்திரங்களின் உதவியால் மட்டுமே அவரது சுவாசம் ஓடிக்கொண்டிருந்தது. அவரது பெற்றோர் தன் மகனை பழையபடி பார்க்க மாட்டோமா என்று ஏங்கி தவித்தனர். ஆனால் காலம் அவர்களுக்கு வலியை மட்டுமே பரிசாக தந்தது. ஒரு கட்டத்தில் தன் மகன் அனுபவிக்கும் இந்த வேதனையை விட அவனது அமைதியான விடைபெறலே அவனுக்கு கிடைக்கும் ஒரு பெரிய நிம்மதி என்று அந்த பெற்றோர் உணர்ந்தனர். இந்த சூழலில்தான் இந்திய உச்ச நீதிமன்றம் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை வழங்கியுள்ளது. ஹரிஷ் ராணாவை உயிருடன் வைத்திருக்கும் மருத்துவ சிகிச்சைகளை நிறுத்த நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. வாழ்வதற்கு உரிமை இருப்பது போலவே ஒரு மனிதன் கண்ணியமாக இறப்பதற்கும் உரிமை உண்டு என்பதை இந்த தீர்ப்பு மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளது. நீதிமன்ற அனுமதியுடன் இந்தியாவில் வழங்கப்படும் முதல் கருணை கொலை வழக்கு இதுவாகும். 13 ஆண்டுகளாக அந்த 4 சுவர்களுக்குள் முடங்கி கிடந்த ஹரிஷின் ஆன்மா இப்போது இந்த இயந்திர உலகிலிருந்து விடுபட போகிறது. இது ஒரு துயரமான நிகழ்வாக தெரிந்தாலும் மருத்துவ ரீதியாக தேர வாய்ப்பில்லாத ஒருவருக்கு வலியற்ற மரணத்தை வழங்குவது மனிதாபிமானத்தின் உச்சமாக கருதப்படுகிறது. அந்த தாயும் தந்தையும் கனத்த இதயத்துடன் தன் மகனுக்கு தரும் அந்த விடுதலை அன்பின் மற்றொரு வடிவம்தான். மருத்துவ உலகம் எவ்வளவோ முன்னேறினாலும் சில நேரங்களில் இயற்கையின் தீர்ப்பே இறுதியானது என்பதை இந்த சம்பவம் உணர்த்துகிறது. ஹரிஷ் ராணா இனி வலி இல்லாமல் உறங்குவார்.